பாடகி சுசித்ரா தனது பேட்டியில் பிரபல நடிகர்கள் போதைப்பொருள் பயன்படுத்துவதாக கூறிய நிலையில் சுசித்ராவை விசாரித்து யார் அந்த பிரபலங்கள் என கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் இன்னைக்கு கொக்கைன் என்ற கொடிய போதைப் பொருளுக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க அதுக்கு அடிமையாக இருக்காங்கன்றத பாடகி சுசித்ரா ஒரு ஊடகத்தின் முன்பு வெளிப்படையா அந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக பாடகி சுசித்ரா வெளிப்படையா சொன்ன அந்த போதைப் பொருள் சம்பந்தமா இன்னைக்கு செயலாளர் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை தமிழ்நாடு அரசு அவர்கிட்ட புகார் மனு கொடுக்க வந்தோம். பாடகி சுசித்ரா ஒரு ஊடகத்தின் முன்பு வெளிப்படையாக நடிகர் விஜய், அதாவது தளபதி விஜய், ரெண்டாவது த்ரிஷா, பிரபல நடிகர்களான தனுஷ், ஆண்ட்ரியா, விஜய் யேசுதாஸ், பாடகி சுசித்ரா அவர்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக், இவங்க அனைவருமே நடிகர் விஜய், தளபதி விஜய் அவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் விருந்தோம்பல் நிகழ்ச்சிகளில் அதாவது கொடிய போதைப் பொருளான கொக்கைனை நடிகர்களுக்கு, அதாவது பிரபலமான நடிகர் நடிகைகளுக்கு இதை கொடுத்து பயன்படுத்துறதா வெளிப்படையாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடகி சுசித்ரா அவர்கள் ஆதாரம் இருக்கிறதுனால தான் ஒரு ஊடகத்தின் முன்பாக பிரபலமான நடிகர் நடிகைகள் இந்த கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை சாதாரணமாக ஒரு 5 இளைஞர்கள், ஒரு 10 இளைஞர்கள் எங்கேயாவது ஒரு பொதுரில் கஞ்சாவை குடிச்சிட்டு இருந்தாலோ, ஏதாவது போதை வஸ்துக்களை பண்ணிட்டு இருந்தாலோ உடனே தகவல் கொடுத்தா காவல்துறை போய் உடனே கைது பண்ணி நான் 5 மாதம் கூண்டாசு அப்படி போட்டு நம்ம சிறையில் அடிக்கிறோம். இன்றைக்கி வெளிப்படையாக ஒரு பாடகி, அதுவும் பிரபலமான நடிகர்கள் போதைப் பொருளை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் இருக்கக்கூடிய கலைத்துறையினர் இது போல் கொக்கைனை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னது பிரகாரம் காவல்துறை, அதுவும் மதுவிலக்கு பிரிவு உடனடியாக பாடகி சுசித்ரா அவங்கள விசாரணையை மேற்கொள்ளணும். அந்த விசாரணையில் இந்த கொக்கைன் எந்தெந்த நடிகைகள் பயன்படுத்துகிறாங்க, எந்த தேதியில் இவங்க பயன்படுத்தினாங்க, எந்த நிகழ்ச்சிகளில் இவங்க பயன்படுத்தினாங்கன்ற தகவலை விசாரணை மேற்கொண்டு அந்த கொக்கைன்ற அந்த போதைப் பொருளை இந்த நடிகைகளுக்கு எப்படி யார் சப்ளை பண்ணாங்கன்ற அந்த போதைப் பொருள் மாஃபியா கும்பலையும் கைது பண்ணாதான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இன்னைக்கு போதை வஸ்துக்களால் இன்னைக்கு இளைஞர் சமுதாயமும் மாணவர் சமுதாயமும் இன்னைக்கு கெட்டு குட்டிச்சவராக போய் இன்னைக்கு பெண்களுக்கு இடையே, பெண்கள் மத்தியில் இன்னைக்கு பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. இதை முழுமை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.